எங்க வீட்டு வாண்டுங்களுக்கு பிடிச்ச ஸ்குயிட் கிறிஸ்பி ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு கொஞ்சம் பெரிய அளவு கனவானா சூப்பரா இருக்கும். நான் 1 கிலோ கனவா வாங்கி வாஷ் பண்ணி 2ஆ பிரிச்சு வச்சிருக்கேன். கனவா மீன் எப்படி க்ளீன் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இப்போ க்ளீன் பண்ண கனவா மீன் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெல்ல மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிக்கும் போது ஸ்டிக்கா இருக்கணும். இதை ஒரு சைடுல வச்சுட்டு ஒரு பாக்ஸ்ல 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், 1/4 கப் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு நல்ல மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஓரிகனோ. ஒரிகனோன்னு சொன்னா நம்ம கற்பூரவள்ளி இலைய காய வச்சு எடுத்தது. அது ரொம்ப ஈஸி தான், நான் வீடியோ போடுறேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே கலந்து வச்ச கனவாவை இதுல போட்டு நல்லா கோட் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சிடலாம். அடுத்ததா ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளேட்ல வச்ச கனவாவுல மாவு நல்லா கோட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இதை எடுத்து எக்குல முக்கி அப்புறமா பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப கனவா மேல 3 கோட் கொடுத்துருக்கோம். எல்லா கோட்டும் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி காலையில கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் பிள்ளைங்க வந்ததும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படியே ஃப்ரீசர்ல வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அப்படி பண்ணதில்லை. அப்புறம் இதுக்கு எப்பவும் போல வடைச்சட்டி எடுக்காம இதுக்கு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் விட்டு காய்ஞ்சதும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். கனவா மீனை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் தெறிக்க சான்ஸ் இருக்கு. அதனால மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வேக விட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். நான் இதுக்கு அரிப்பு கரண்டி யூஸ் பண்ணாம இந்த மாதிரி கம்பி வச்சு எடுத்துக்குவேன். ஏன்னா எண்ணெய் வடிஞ்சு அப்படியே வந்துடும். எப்பவுமே நான் ஃப்ரை பண்ணி வச்சதும் தட்டு மட்டும்தான் இருக்கும். வச்சது அப்படியே காணாம போயிடும். இன்னைக்கு எனக்கு ஷூட் பண்ணணும், அதனால யாரும் வரக்கூடாது, முடிஞ்சதுக்கு அப்புறம் தாரேன்னு சொல்லி எடுத்தாச்சு. சரி, இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். பபாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.